ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள், மோர் குழம்புக்காக நான் துவரம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், நாட்டு வெங்காயம் ஒன்று, இஞ்சி ஒரு துண்டு நறுக்கி போட்டிருக்கேன். உள்ளக்க பச்சரிசி போடணும், ஊற வச்சு போடணும். துவரம்பருப்பு ஊற வச்சு போடணும். நான் பச்சரிசி இப்போதைக்கு இல்லைங்கிறதுனால இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு தானே, அதில் ஒரு அரை ஸ்பூனு போட்டிருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் எதனாலன்னு சொன்னால், நேற்று நான் வாங்கின பால் 1 லிட்டரு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப நாள் ஆனது கிடையாது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை கரண்ட்டு ஃபுல்லாக பவர் கட்டாக இருந்துச்சு. அது ஏதோ கடை ஃப்ரிட்ஜினால் கரண்ட்டு பற்றாத இதாக இருந்திருக்கு. அதனால் நான் வாங்கின உடனே வீணாக போகலை. நான் வாங்கி ஒரு தடவை காஃபி போட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த தடவை தான் அது காய்ச்சறப்போ வீணாக போச்சு. நம்ம ஆகலை குறை சொல்ல முடியாதுல்ல. ஒரு தடவை நல்லா இருந்துச்சு, அடுத்த தடவை ஃபுல்லாக எல்லா பழமே வீணாகிடுச்சு. உடனே நான் என்ன செஞ்சேன், அதை ஊற்றி வச்சுட்டேன். ஊற்றி தயிராக்கி வச்சுட்டேன். இப்போ அந்த தயிரில் தான் நம்ம மோர் குழம்பு செய்ய போகிறோம். இதை அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த தயிரையும் வடிகட்டி தருங்க. தயிருக்குள்ள இந்த கெட்டி தயிரை வடிகட்டி அப்படியே எடுத்து அதையும் அரைச்சிக்குவேன். அரைச்சிக்கிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம மிளகாத்தில் போட்டு நம்ம இதிலே மிளகா நிறைய போட்டிருக்கிறேன். இன்னும் வேறு மல்லித்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம மோர் குழம்பு செஞ்சிட வேண்டியதான். ஒரு பொருளை வீணாக்காமல் நம்ம காசை வேஸ்ட் ஆக்காமல் செஞ்சிட்டோம். கடைக்காரர்கிட்ட போய் சொன்னோம்னு சொன்னால் அவருக்கு கிடைக்கிறது ஒரு பாக்கெட்டுக்கு ₹1 கிடைக்கும். 1 லிட்டர் 62 ரூபாங்கிறப்போ 62 அரை லிட்டர் விற்றா தான் அவருக்கு 62 ரூபா கிடைக்கும். அதுக்கு அவர் நான் தந்துடுறேன்னு சொன்னார். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. பாவம், ஏன் நம்ம அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுப்போம், நம்ம மோர் குழம்பு செஞ்சுருவோம்ன்ட்டு வேண்டாம், நான் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிவிட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செய்வோம். இது ரெண்டையும் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை பாருங்கம்மா, இதில் நான் அரைச்சதை துவரம்பருப்புலாம் அரைச்சோம்ல, அதை நான் இதில் எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதில் இந்த தயிரை கட்டி இருக்குல்ல, இந்த கட்டியை மட்டும் மேலாக்க எடுத்து இதில் நம்ம போடுறோம். போட்டு இதை அரைக்கணும். தண்ணி விடாமல் அப்படி கட்டியாக இதை ஒரே ஒரு திப்பியாக இல்லாமல் கரெக்டாக வரும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம வடிகட்டி அரைக்க போகிறோம். நான் அரைச்சிட்டு அதை பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸி, மோர் குழம்பு செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் பால் கரைஞ்சி போனால் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஏதோ ஒரு இதாக மனசுக்கு தெரியும், கீழே ஊற்றணுமே அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப நாரி கெட்டு போனால் அந்த பாலெல்லாம் செய்யாதீங்க. ஒரு தடவை காய்ச்சி மறுதடிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தெரிஞ்சு போயிடுது, கைப்பட்டதுனால தெரிஞ்சிருச்சு, ஒரு காரம் பட்டதுனால தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ கரண்ட் இல்லாததுனால தெரிஞ்சிச்சு. உடனே நம்ம அதை எடுத்துட்டோம். இந்த மாதிரி உள்ளதை மட்டும் நீங்கள் என்ன செய்றீங்க, எடுத்து அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ இது ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அதோ நம்ம துவரம்பருப்புலாம் போட்டு அரைச்சி வச்சோம். இஞ்சி, துவரம்பருப்பு, ஜீரகமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோமே, அது இது தயிரை நம்ம அரைச்சது. இது கூட நம்ம தேங்காய் போடலாம். அது சிலர் போடுறாங்க, சிலர் போடுறதில்ல. அதே மாதிரி தக்காளி சிலர் போடுறாங்க, சிலர் போடுறதில்ல. அதனால் நான் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டு அரைக்கலை. இப்போ தேங்காய் தனியாக கொஞ்சத்தை நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையே நான் இது கூடயே சேர்த்துட்றேன். இது ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, ஈஸியாக முடிஞ்சிருச்சு வேலை, அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி அரைக்கிட்டோம், தாளிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கலருக்காக வேண்டி. அப்புறம் தாளிக்கிறப்போ வெங்காயம், கடுகு, பெருங்காயத்தூள், வெந்தயம், கடுகுக்கல்ல பருப்பை போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்ட பிறகு தக்காளியை போட்டு வதக்கணும். உப்பு போட்டு நம்ம ஒரே ஒரு கொதி பச்சை வாடை போகிற அளவுக்கு. ஏன்னா இதில் நம்ம
பச்சையாக துவரம் பருப்பு போட்டுருக்குறோமில்ல, அதனால் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டு, ஒரு கொதி 2 கொதி விட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ நான் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு நான் கொதிக்க வரைக்கும் தாளிக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பங்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றா நம்ம தேடி இருந்தால் ஆகிடும். இதில் வந்து ஒரே ஒரு வரமிளகா சேர்க்கலாம் தாளிக்கிறப்போ. அது நம்ம ஆப்ஷன். இதை நம்ம பார்க்கணும். பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கிறோமில்ல, அது எப்படி காரம் என்னங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சேருங்காட்டி ஒரே ஒரு வரமிளகா வச்சுருங்க. காரம் கம்மியாக இருந்தால் 2-3 வரமிளகா சேர்க்கலாம். நான் இதில் ஒரு பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் இருக்கா என்னன்னு தெரியல, பார்த்துக்கிட்டு நான் சேர்ப்பேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கணும். நம்ம அதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பு சட்டியை வச்சு சட்டி கொஞ்சம் சூடாகணும். லேசாக சட்டி கொஞ்சம் சூடான பிறகு சட்டி சூடான பிறகு தான் ஊற்றணும். அதுக்குன்னு ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் சூடானா போதும். அப்படியே ஈரத்தோடு நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னு சொன்னால் அது டேஸ்ட்டு வித்தியாசமாகும். நம்ம டேஸ்ட்டு மாறுறதுக்கு ஒருத்தர் நல்லா செய்கிறது இருக்குது, ஒருத்தர் செய்கிறது நல்லா இல்லைங்கிறது காரணம் இந்த சட்டி சூடாகிறது தான் ஒரு காரணம் முக்கியமாக. அது என்னென்னா ரொம்ப சூடாகக்கூடாது. ரொம்ப சூடானுச்சுன்னா உங்களுக்கு அது மாற்றமாக இருக்கும். நான் தான் சொல்கிறேன். சட்டியை கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும். அந்த எண்ணெயை போகிறோம். கடுகு கொஞ்சம் போட போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பெருங்காயத்தூள் போடலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கிண்டி விடுங்க நல்லா. அதுக்கு எதுவும் கிண்டிடக்கூடாது. கிண்டி விட்டுட்டு தக்காளியை கொஞ்சம் போடுங்க. தக்காளியை ஒரு கசக்கி கையாட்டி ஒரு கசக்கி போடுங்க. தக்காளி தேங்காயெல்லாம் சில பேர் போடுறாங்க, சில பேர் போடுறதுல அது மாதிரி காயம் அப்படி தான். வெண்டைக்காய் என்ன சுரக்காய் போடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. நான் எதுவுமே போடாமல் சும்மா வச்சுக்கிறேன். ஒரு தயிர் அதையும் பாலை வீணாக்காமல் எடுத்துக்கிட்டு முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் நான் உப்பு போட்டு வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்குங்க. இதெல்லாம் முக்கியமான டிப்ஸு. வெங்காயத்தை சும்மா வதக்கிட்டு அப்புறமா உப்பு போட்டோம்னா வெங்காயத்தில் உப்பு ஏறாது. நான் எல்லா உப்பையும் வெங்காயத்திலே போடாமல் வெங்காயம் தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்புறம் இதை எடுத்து போட்டு ஒரு வதக்கணும்னு சொன்னால் இந்த பச்சை வாடை போகும் இல்லையா? லேசாக பச்சை வாடை கொஞ்சம் போகும். ஒரு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றலாம். ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல இந்த தயிர், அதை எடுத்து நம்ம போடலாம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுலேயே நான் கலருக்காக வேண்டி வேறு ஒன்றும் போட தேவையில்லை. இது ரொம்ப திக்காக இருக்குது. திக்காக இருந்தால் அடி பிடிக்கும். அதனால் நான் ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு கையிலேயே சமைக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இன்னும் நான் பழகலை. நான் ஸ்டாண்டு வச்சு அவ்வளோ இதில் மாட்டியோ போடுறதுக்குன்னு நான் பழகலை. கொஞ்ச நாள் போனால் நல்லா பழகிட்டேன்னா உங்களுக்கு நான் தெளிவாக கொடுப்பேன். இதில் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் என்ன செய்ய போகிறேன், இதில் தண்ணி நல்லா ஊற்றணும். ஊற்றினா தான் அது பச்சை வாடை போகும். நீங்கள் ஊற்றிருக்கிறேன். இப்போ ஓரளவு திக்காக இருக்குது. ஆனால் இது நம்ம அரிசி மாவு வேறு போட்டிருக்குறோம். அதனால் டக்குன்னு திக்காகிடும். கொஞ்சம் இன்னும் நல்லாவே தண்ணி கூடவாக ஊற்றி வைங்க. அதில் ஒரு தண்ணி கூடவாக வச்சா அது ஒரு கொதி வந்ததோடைய திக்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோதான். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் செய்கிறது. நம்மளுக்கு தயிர் வீணாக்காமல் பால் வீணாக்காமல் செஞ்சுக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப கெட்டுப்போன பாலிலையோ ரொம்ப கெட்டுப்போன தயிர்லையோ செய்யக்கூடாது. தயிர் எக்ஸ்ட்ரா உங்கள் வீட்டில் மிஞ்சிட்டாலோ அல்லது பால் காரம் பட்டு தெரிஞ்சு போச்சு, இப்படி கைப்பட்டு தெரிஞ்சு போச்சு, இப்படி காய்ச்சின பாலே கூட சமயத்தில் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி உள்ள பாலுங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி செஞ்சு
ஒரு கொதி வர வைங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றினா கூட பரவாயில்ல, அதுவும் தண்ணி ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிண்டி விடுங்க. லேசாக மூடி வச்சோம்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா ஒரு கொதியில் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், நம்ம இறக்க வேண்டி தான். அடுத்தது ஒரு கொதி வந்ததோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இறக்குறப்ப மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப கூடவாக வைக்காமல் ஓரளவுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கிறேன், ரொம்ப கூடவாக வைக்கலை. அடுப்பை ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் காரமெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், இவ்வளோ என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் காரம் சேர்க்குறது சேர்த்துக்கலாம். வேறு ஒன்றுமே ஈஸியாக முடிஞ்சிச்சு, சின்ன குழந்தை கூட செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கழுவி ஊற்றாம விட்டுட்டோம். இன்னும் பாருங்கள், இந்த மிக்சியை கழுவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மிக்சியை கழுவின தண்ணியை கூட நான் ஊற்றாமல் மறந்துட்டேன், அதையும் ஊற்றிடுறேன். இதுக்கு மேலே ரொம்ப ஊற்றிட வேண்டாம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு திக்காகவும் இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது. அதனால் இவ்வளோ போதுமானது. நம்ம இதுக்கு பிறகு நம்ம மூடிடலாம். உப்பு பார்த்துக்க வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் மனசு விட்றாமல் செஞ்சு பழகுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன், ரெமெடி என்ன, இதுக்கு என்ன, நம்ம மீட்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பாருங்கள். அப்படியே ரொம்ப புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் செடிங்க இருந்துச்சுன்னா, செடிங்களுக்கு அதில் மஞ்சத்தூள் போட்டு தெளித்து அதை தெளிச்சிங்கன்னா செடிங்களுக்கு நல்லா பூச்சியெல்லாம் வராமல் நல்லா இருக்கும். எதையுமே நம்ம வீணாக்க தேவையில்லை. எல்லாமே நமக்கு பிரயோஜனப்படாது, இன்னொருத்தருக்கு பிரயோஜனப்படாது. நம்ம புளிச்ச தெரிஞ்சுன்னா நம்ம சும்மா தயிர் மிச்சமாக இருந்துச்சோ இப்போ இப்படி செஞ்சிடலாம். லேசாக புளிச்சிருந்தா கூட இப்படி செஞ்சிடலாம். ரொம்ப புளிச்சு போச்சு, வாயில் வைக்க முடியாது, அப்படி ஒரு கட்டம் வரும்போது என்ன செய்யலாம், நம்ம அதை கரைச்சி செடிங்களுக்கு ஊற்றலாம். சாக்கடையில் ஊற்றினா வேஸ்ட்டு, செடிங்களுக்கு ஊற்றுங்க. அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக அதுக்கு பயன்படும். செடிங்கெல்லாம் நல்லா இதாக வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், எதையும் வீணாக்காதீங்க, எப்போ மனசு விட்டுறாதீங்க. நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். மறுபடியும் இறக்குறப்ப வேண்டாம், மின்சாரம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் என்னென்ன இருக்குண்டு. அழகாக தளத்தில் இருக்குது. நான் மஞ்சத்தூள் ரொம்ப போடலை, ஓரளவுக்கு தான் போட்டேன். அதனால் ஒரு பால்கோவா கலரில் தெரியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோர் குழம்பு வச்சு முடித்தாச்சு. இதை நம்ம பார்ப்போம். ஒரு கொதி கொதிஞ்சிருச்சு. பார்க்குறப்பே ரொம்ப நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.